ஒவ்வொரு யுகத்திலும் அதர்மம் தலைப்புக்குகிற போதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை அந்த பகவான் அவதாரம் அந்த அவதார நாயகன் அவர்தான் யுகத்தின் கடவுளாக இருக்கிறார். அந்த யுக கடவுள் தான் இங்கே இருக்கிறார். ஏகமொரு பரமாகி இன்னொரு வாயிலே சத்துலே சிவன் தோன்றி சிவத்துள்ளே நாமம் தோன்றி நாகத்தில் உத்தரவோடி உத்தர மகேச தோன்றி உலகில் அந்த விண்டமெல்லாம் தோன்றியது. எண்ணத்திலே குரோணி என்று அசல் தோன்றுகிறார். பசி தாங்க முடியாமல் தைரங்கி விட்டு விழுந்து வருகிறவர் நாராயண சிவன் மூலமாக வாழ்ந்து குரோணியை விட்டு சாய்க்கிறார். வெட்டப்பட்ட குரோணி 6 குண்டமாக விழுகிறார். 6 குண்டமும் அவன் உயிரமும் 6 யுகங்களிலே அசுரப்பிறவிகளாக பிறந்தது. குரோணி கும்பவசாலி என வந்தார். அடுத்து தில்லை மல்லாளன் மல்லோசிவாகனாக வந்தார். அடுத்து சூரன் சூரமூர்ச்சனாக வந்தார். அடுத்து இளைஞனாக வந்தார். அடுத்து ராவணனாக வந்தார். அடுத்து துரியோதனாக வந்தார். இப்படி பிறந்த அசுரப்பிறவை நாராயணன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே?